ஆண்களும் பெண்களும் போட்டி போடக்கூடாது. ஏன்னா பெண்கள்னால் யார் அப்படின்னா இயற்கையாகவே அவங்க தலைமை பண்பு உடையவர்கள், வேலை வாங்கக்கூடியவங்க, ஆண்களிடமிருந்து வேலை வாங்கக்கூடியவங்க. ஆண்கள்னால் யார்? இயற்கையில் பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு பெண்கள்னால் யாருன்னா முதலாளிகள்னு அர்த்தம். பெண்களுடைய இயற்கையான பண்பு என்னென்னா தலைமை பண்பு, அதுதான் பெண்களுடைய பண்பு. ஆண்களுடைய இயற்கையான பண்பு என்பது தலைமை பண்புக்கு உதவியாக இருக்கக்கூடியது. அதாவது தலைவர்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆண்களுடைய பண்பு, இயற்கையான பண்பு. அப்படி இருக்கும்போது பெண்கள்னால் யார்? முதலாளிகள். ஆண்கள்னால் தொழிலாளி. அப்படின்னா ஒரு தொழிலாளியும் முதலாளியும் எப்படி போட்டி போடுவாங்க? தொழிலாளியும் முதலாளியும் எப்படி போட்டி போடுவாங்க? போட்டி போடக்கூடாது, அதுவே தப்பு. ஏன்னா தொழிலாளியோட வேலை வேறு, முதலாளியோட வேலை வேறையாக இருக்குது. அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் போட்டி போடக்கூடாது. அப்போ தொழிலாளியும் முதலாளியும் சேர்ந்து ஒற்றுமையாக தான் வேலை பார்க்கணுமே தவிர ஒற்றுமையாக இன்னொரு தொழிலாளியும் முதலாளிக்கும் இடையில ஒரு போட்டி நடக்குது. இங்கே ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒற்றுமையாக இன்னொரு ஆணும் பெண்ணுக்கு இடையில இவங்க போட்டி போடுறாங்க. உதாரணத்துக்கு போட்டிங்கிறது என்னென்னா ஒரு குடும்பத்திற்கு இடையில் நடக்கிறது தான் உண்மையான போட்டி. ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் இடையில் நடக்கிறது. ஆண்களுக்கு இடையில் போட்டி போடணும், பெண்களுக்கு இடையில் போட்டி போடணும். ஆனால் ஆணும் பெண்ணும் போட்டி போடக்கூடாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இன்னொரு ஆணும் பெண்ணோட போட்டி போட வேண்டும். ஒரு பெண்ணோடு தான் போட்டி போட வேண்டும், ஒரு ஆணோடு போட்டி போட வேண்டும். ஒரு ஆண் பெண்ணோடு போட்டி போடக்கூடாது, ஒரு பெண் ஆணோடு போட்டி போடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி சேர்ந்து இன்னொரு கணவன் மனைவி இருக்காங்களா, இன்னொரு குடும்பம், அவங்க கூட தான் போட்டி போடணும். அங்கே கூட இங்கே ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இதில் இந்த கணவன் மனைவியில் இந்த கணவன் இன்னொரு மனைவியோட கணவன் இருக்காங்களா, அவங்க கூட போட்டி போடணும். அதுபோல் இந்த மனைவி இருக்கார்ல, இன்னொரு கணவனுடைய மனைவி இருக்கார்ல, அவ கூட தான் இந்த மனைவி அங்கே தான் போட்டி போடணும். ஒரு பெண்ணோடு தான் போட்டி போடணும். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து இன்னொரு கணவன் மனைவியோட போட்டி போடணும். ஒரு குடும்பம் என்பது இன்னொரு குடும்பத்தோடு போட்டி போடணும். இதுதான் அடிப்படையான இயற்கையான போட்டி. இப்படி தான் போட்டி போடணும். ஒரு ஆணுக்குள்ளே தான் போட்டி போடணும், பெண்ணுக்குள்ளே தான் போட்டி போடணும். ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த போட்டிங்கிறது காதலிப்பதற்கு முன்பு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆணும் தனியாக போட்டி போடுறாங்க, பெண்ணும் தனியாக போட்டி போடுறாங்க தனது துணையை தேர்ந்தெடுப்பதற்காக. கடைசியில் ஒரு துணை கிடச்சிருந்தா அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து, இப்போ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு காதலுக்கு அப்புறம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இன்னொரு ஆணும் பெண்ணோட போட்டி போடுறாங்க, இன்னொரு ஜோடியோட போட்டி போடுவோம். ஒரு ஜோடி இன்னொரு ஜோடியோட போட்டி போடுறாங்க, அவ்வளோதான். அதனால் போட்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் போட்டி போடக்கூடாது.